நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்தாள் வாழ்க. கோக்களி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம கடகராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். கடகராசி தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறீங்க. இதனாலேயே மற்றவங்க எல்லாரும் கடகமா அப்பப்பா இவங்க சூப்பராக இருப்பாங்கப்பா, இவங்களுக்கு என்ன குறைச்சல், அவனுக்கு என்ன குறைச்சல்னு பேசுவாங்க. அப்படியே காசு பணம் மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னெல்லாம் பேசுவாங்க. வந்து பாருப்பா, சோத்துக்கு கூட வழி இல்லாமல் சிங்கி அடிச்சிட்டு இருக்கேன். ஒரு 10 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கிட்டு போனால் கூட நீங்கள்லாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க, நீங்கள்லாம் அங்கே போகலாமா வரலாமா அப்படின்னு ஓவர் பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க. கேட்பார் மெய்ப்பார் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேங்க, ஆனால் எங்களுக்கு போய் பில்டப் மட்டும் ஓவராக கொடுத்துட்ருக்கீங்க. கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ இப்படி பேசியே அதான் சொல்லுவாங்க இல்லையா, உசுப்பேத்தியே உடம்ப ரணகணம் பண்ணுறதில்ல கடகராசிக்காரர்களை சுற்றி இருக்கவங்களுக்கு அவ்வளோ ஒரு பிரியம். கஷ்டமும் கண்ணீரும் மட்டும்தாங்க அஷ்டம சனி போட்டு துவைச்சிட்ருக்கு. ஏதோ கடகராசிக்காரங்க நல்லவங்களாக இருக்கிறதுனால என்னவோ அந்த ஆள் கொஞ்சம் விட்டு வச்சுருக்காரு. ஏதோ உசிர் மட்டும் மிச்சத்தில் சுற்றிட்டு இருக்கு. சொல்லப்போனால் இது தெய்வம் எடுத்த முடிவுங்க. ஒரு விஷயத்தால் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் புலம்புனீங்க இல்லையா, அது எல்லாமே மாறப்போகுது. கஷ்டம், கண்ணீர், கவலை, வெளியே சொல்ல முடியாத வருத்தங்கள் எல்லாமே மறையப்போகுது. துரோகங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகப் போகுது. துரோகிகள் எல்லாமே ஓடி ஒளிய போகிறாங்க. எதனாலனா அந்த ஒரு விஷயத்தால் தான். அது என்னன்னா சனிப்பெயர்ச்சியுடைய காரணம் தாங்க. அவரால் பட்ட கஷ்டத்துக்கு அவரே மருந்து போட போகிறாரு, அவரே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகிறாரு. அதாவது சனிப்பெயர்ச்சிங்கிறது வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்க போகுது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது கடகராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது. 9 கிரகங்களில் வலிமையான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய சனீஸ்வர பகவான் ஒரு கிரகமோ ஒரு பாவத்தில் ஒரு வீட்டில் அல்லது ராசியில் அதிக காலம் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் தான். சந்திர பகவான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2.5 நாள். மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய புதன், சூரியன், செவ்வாயின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 மாதமோ இல்லை 2 மாதமோ. இந்த பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுவும் கேதுவும் 1.5 வருஷம். குரு பகவான் 1 வருஷம் மட்டும்தான் இருப்பார். ஆனால் நம்முடைய சனி பகவான் மட்டும்தான் ஒரு ராசியில் அதிக காலம், அதாவது 2.5 வருடம் சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்படி பார்க்குறப்ப மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் முழுவதுமாக பாவ கிரகங்களுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ண சனீஸ்வர பகவான் இப்போ தான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது மீனத்துக்கு போகிறதுனால சனி பகவான் முழுமையாக இனிமையாக மாறி அனைத்து ராசிக்குமே நல்லது பண்ண போகிறாரு. இதில் கடகராசிக்கு ஏகபோக சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகிறாரு. பொதுவாக சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே மக்களுக்கு மத்தியில் ஒரு அச்ச உணர்வு இருக்குது, நமக்கு கெட்டது மட்டுமே பண்ணிடுவாரோ அப்படின்னு. ஆனால் சனி பகவான் மட்டும்தாங்க மனுஷங்க நம்ம பண்ணக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களை தருவார். நீதி, நேர்மை இது இருந்துச்சுன்னா சனி பகவானை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீதிக்காரன், தர்மக்காரன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தெராசை வச்சு எடை போட்ட மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பலன் தருவார். அனைத்து வகைகளிலுமே மார்ச் மாதத்திலிருந்து நம்முடைய கடகத்திற்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னா, கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் நீங்கள் தான் ஹீரோ. கடகராசிக்காரர்கள் தான் அந்த அளவுக்கு யோகமான பலன்களை சனீஸ்வர பகவானால் அனுபவிக்க போகிறீங்க. கடந்த 2.5 வருஷமாக கஷ்டம் மேலே கஷ்டம், துன்பம் மேலே துன்பம், தடைகள், தாமதம், அடடா அப்பப்பா பட்ட அவமானமும் அசிங்கத்தையும் இப்போ நினச்சா கூட கண்ணிலிருந்து தண்ணீர் இல்லை, ரத்தம் தான் வலியும். அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவான் வச்சு செஞ்சார். ஆனால் இப்போது 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால அஷ்டம சனி உங்களை விட்டு விலகிறதுனால உடனே சரியாயிடும் நான் சொல்ல மாட்டேன். அடுத்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வினை வச்சு எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுத்தினாரோ அதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு டைம் கேட்டிருக்காருப்பா இந்த சனீஸ்வர பகவான். சரி செஞ்சு கொடுத்துருவார். கடன், நோய், எதிரிகள், தாமதம் அனைத்து பிரச்சனைகளிலுமே விடுதலை அடைய போகிறீங்க. சுகமான அனைத்து காரியங்களையுமே வெற்றி அடைய போகிறீங்க. யோகமான பலன்களை பெற போகிறீங்க. குறிப்பாக சொத்து தொடர்பான பிரச்சனைகள், ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் வரப்போகுது. கடகராசிக்கு கட்டாயம் வெளிநாடு யோகம் உண்டு. இது மட்டும் இல்லைங்க, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பணம் மூட்டையாக கட்டி வைக்கிறதுன்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல காலம்னு வச்சுக்கோங்களேன். திருக்கணித பஞ்சாங்கப்படி 29/3/2025 அன்னைக்கு சனி பயிற்சி. இதே வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அன்னைக்கு சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி வச்சு பார்க்குறப்ப சனி பகவான்
பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதை குருவுடைய வீடு, இதனால் கடகத்திற்கு நல்லது. இது மட்டும் இல்லை, இதை தொடர்ந்து குரு மற்றும் ராகு கேதுவுடைய பயிற்சியும் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இதனால் கடகராசிக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்துக்கு உரியவர். இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றது பித்ருஸ்தானம் அப்படிங்கிற பாக்யஸ்தானம். இந்த அமைப்பு உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கும். அதோடு அடுத்து வரக்கூடிய குரு ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்லதொரு மாற்றத்தை பல விதத்தில் நன்மை தருவதாக அமையும். இது மட்டுமல்லாமல் முதல்ல இந்த அமைப்புங்கிறது, இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுடைய சோம்பல் அறவே தவிர்த்து சுறுசுறுப்பாக வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுபிக்ஷங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும். அதோட மற்றவங்களுடைய குறையை பேசுவதை தவிர்த்துருங்க. பெருமைகள் உங்களை தேடி வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைக்குரிய உயர்வுகள் நிச்சயம் உங்களை தேடி வரும். கூட இருக்கிறவங்க தனிப்பட்ட விஷயங்களை தலையிட வேணாம். இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே உங்களுக்கு தன்னால் சேரும். சிலர் வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, அதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது நன்மை அப்படிங்கிறத உணர்றது உத்தமம். வீண் ரோஷம் பார்க்குறதெல்லாம் தவிர்த்தரணும். வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும். வாழ்க்கை துணையிடம் மனமிட்டு பேசுங்க. பெற்றோர் பெரியவர்களுடைய உடல்நலம் சீராகும். வாரிசுடைய வாழ்க்கையில் இருந்த சுபகாரிய தடைகள் நீங்கி கைகூடி வரும். வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அது சார்ந்த விஷயங்களில் பத்திரம் பதிரில் இருந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. ஆடை ஆபரணம் சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி ஆபரணங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க யார்கிட்டையும் இரவல் வாங்குறதோ கொடுக்குறதோ இருக்கவே கூடாது. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதே சமயம் புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சீரான வளர்ச்சி இருக்கும். அதே நேரத்தில் கடகராசிக்காரங்க புகழுக்கு மயங்காதீங்க. முகத்துக்கு நேராக ஆகோ ஓகோ அப்படின்னு பேசுகிறாங்க அப்படின்னா உஷாராயிக்கோங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். வாக்குறுதிகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாய்ப்புகளை முழு கவனத்தோட பயன்படுத்திக்கோங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மதிப்புகள் உயருது. அதே சமயம் தீய பழக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தப்பான ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத விட்டு ஒதுக்கிடுங்க. கவனமாக இருங்க. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் வேக கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, கழுத்து உபாதை வர்றது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உடனே மருத்துவர்கிட்ட போய் பார்த்துக்கிறது உத்தமம். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வருது. நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு, இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இப்போ மருத்துவ சிகிச்சையினால் முழுசாக குணமாக போகிறீங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விளங்குது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகும். வசதியான வீட்டிற்கு குடி போகக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளும் வீட்டில் நடக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகும், விருப்பங்கள் நிறைவேறும். கடகராசிக்காரர்களுக்கு முழுசாக அஷ்டம சனியிலிருந்து விடுதலையினால சனி பகவான் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுத்துருக்காரு. சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்குங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கடகராசி உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் கரைந்து போக போகுது. கண்ணியும் கவலை இல்லாமல் கம்பீரமாக நடைபெற போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே கடகராசிக்கு இனிமையான நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக.